மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 65 அண்ட் 66க்கான இன்றைக்கி நடந்த இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகம் லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், பாபர் முகலாய அரசை தோற்றுவித்த ஆண்டு. பாபர் முகலாய அரசை தோற்றுவித்த ஆண்டு. எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா 1526. ஓகேங்களா, 1526 தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு பாபர் முகலாய பேரரசை வந்து தோற்றுவித்திருப்பார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், அடிமை வம்சத்தினை தோற்றுவித்தவர் யார்? அடிமை வம்சத்தினை தோற்றுவித்தவர் யார்? எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, குத்புதீன் ஐபக். முதல் இஸ்லாமியர் யார் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா முகமது கோரி. சரிங்களா? இவர் தான் வந்துட்டு அடிமைகளை, அதாவது இவருடைய அடிமை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக்கு நம்ம இந்தியா பகுதிகளெலாம் அடிமையாக இருந்து பாதுகாத்துட்டு வந்திருப்பார். முகமது கோரியோட டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்துட்டு அடிமை வம்சம்னு சொல்லிட்டு டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு நியூ பேரரசை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. முகமது கவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அமைச்சர் தான். சரிங்களா? அவர் வந்துட்டு எந்த ஒரு அரசரும் கிடையாது. இல்துமிஷ் அப்படின்றது குத்புதீன் ஐபக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தில் வந்துட்டு அரசராக பதவி ஏற்றவர் இல்துமிஷ். குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் தான் இல்துமிஷ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பாரசீக கவிஞர் அமிர் குஷ்ருவை ஆதரித்தவர் யார்? பாரசீக கவிஞர் அமிர் குஷ்ருவை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பால்பன். சரிங்களா? பால்பன் தான் வந்துட்டு பாரசீக கவிஞர் அமிர் குஷ்ருவை வந்துட்டு ஆதரிச்சிருப்பார். குலகுகான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செங்கிஸ்கானினுடைய பேரன் தான் குலகுகான். அவர் பால்பனுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா செங்கிஸ்கான் படையெடுப்பில், மங்கோலியர்கள் படையெடுப்பில் மற்ற எல்லா அடிமை வம்ச அரசர்களும் பயந்துட்டு இருப்பாங்க. பட் குலகுகானுடைய ஆதரவின் காரணமாக பால்பன் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பையும் அவருக்கு ஏற்படுத்தாது. இல்துமிஷ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது அடிமை வம்சத்தின் இரண்டாவது அரசர் இல்துமிஷ். இவர் தான் குதுப்மினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. இல்துமிஷினுடைய மகள் தான் ரஷ்யா. சரிங்களா? மகன் வந்துட்டு இறந்து போன காரணத்தினால் ரஷ்யா வந்துட்டு அரசியாக பதவி ஏற்பாங்க. பட் மற்றவங்களுக்கு ரஷ்யா அந்தளவுக்கு ஆட்சி செய்கிறது விரும்பாத காரணத்தினால் இவங்களை கொலை செய்து விடுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் அல்லது சுல்தான். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் அல்லது சுல்தான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி தான் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி சுல்தானும் அவர் தான். லோடி வம்சத்தினுடைய கடைசி சுல்தானும் வந்துட்டு இப்ராஹிம் லோடி தான். இவரை தோற்கடிச்சிட்டு தான் பாபர் வந்துட்டு முகலாய பேரரசை வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பார். எந்த இயர்? 1526. பஹலூல் லோடி தான் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவராக இருப்பாங்க. சரிங்களா? பஹலூல் லோடி அப்படின்றவர் டெல்லி சுல்தானியத்தினுடைய லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா? பஹலூல் லோடிக்கு அடுத்தது பதவியேற்றவர் சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக. சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு வம்சங்கள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதை தோற்றுவித்த அரசர்கள் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். இங்கே புக்கர் மட்டும் கொடுத்துருக்கனால இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பார்த்திங்கன்னா சாளுவ நரசிம்மர். துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பார்த்திங்கன்னா நரச நாயக்கர். ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமலை தேவராயர். சரிங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1 அந்த ஆன்சர் தான் கரெக்டு. 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். ஓகேங்களா? அப்போ சங்கம வம்சத்தை ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பாங்க. அப்போ விஜயநகர பேரரசு அப்படின்றதே 1336 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வம்சம் வந்துட்டு சங்கம வம்சம். இது புக்கர், ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்துட்டு துங்கபத்ரா நதிக்கரையில் தோற்றுவிச்சிருப்பாங்க. சாளுவ வம்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாளுவ நரசிம்மர், அதாவது சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசரை வந்துட்டு இரண்டாம் விருபாக்கிரையர் அவரை வந்து தோற்கடிச்சிட்டு சாளுவ நரசிம்மர் வந்து தோற்றுவிச்சிருப்பார். இந்த சாளுவ வம்சத்தில் இவர் தான் முதல் மற்றும் கடைசி அரசர். இவருடைய படைத்தளபதியான நரச நாயக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருடைய இறப்பிற்கு பிறகு துளுவ வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். துளுவ வம்சத்தில் வந்து சிறந்த அரசர் வந்து யாருன்னா கிருஷ்ணதேவராயர். ஆரவீடு வம்சம் வந்துட்டு திருமலை தேவராயர் தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சூர் வம்சத்தை சேர்ந்த அரசர் யார்? சூர் வம்சத்தை சேர்ந்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, ஷேர்ஷா.
ஷேர்ஷா தான் சூர் வம்சத்தை சேர்ந்த அரசர். மற்றவங்க எல்லாமே முகல்ஸு. இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஷெர்ஷா சூரி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இன்னொரு பெயராக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின், சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் பானிபட் போர் வந்துட்டு 1526, இதுவும் கரெக்டு. இரண்டாம் பானிபட் போர் அப்படின்றது 1556. மூன்றாம் பானிபட் போர் 1761, எல்லாமே சரியானது தான். ஆப்ஷன் 4 அனைத்தும் சரிதான் ஆன்சர். அப்போ முதலாம் பானிபட் போர் 1526 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் பாபர் வந்து வெற்றி பெற்று முகலாய பேரரசை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. இரண்டாம் பானிபட் போர் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் காலத்தில் 1556 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெல்லி பகுதியை வந்துட்டு ஹெமு படைத்தளபதி கைப்பற்றியிருப்பாங்க. டெல்லியை மீண்டும் முகலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நடைபெற்ற போர் தான் இரண்டாம் பானிபட் போர். இதில் பைரம் கானுக்கும் ஹெமு படைத்தளபதிக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதில் பைரம் கான் வெற்றி பெற்று டெல்லியை வந்து மீண்டும் கைப்பற்றியிருப்பார். மூன்றாம் பானிபட் போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த மராத்தியர்களுக்கும் நம்மளுடைய ஆப்கானிய அரசர் அப்தாலிக்கும் இடையில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா. ஆப்கானிய அரசர் அப்தாலிக்கும் மராத்தியர்கள் பீஷ்வாக்கும் நடுவில் நடைபெற்றிருக்கும். இதில் அப்தாலி வெற்றி பெற்று இரண்டாம் ஆலம் ஷா இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு அரசராக அறிவிச்சிருவாங்க. அதோட மராத்திய பீஷ்வாவுடைய வம்சம் வந்துட்டு முடிஞ்சிருக்கும், பேரரசு முடிஞ்சிருக்கும். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு, விசிஷ்டாத்வைதம் கோட்பாட்டினை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விசிஷ்டாத்வைதம் கோட்பாட்டினை கூறியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ராமானுஜர். விசிஷ்டாத்வைதம் அப்படின்ற கோட்பாட்டை சொன்னது ராமானுஜர். இவர் ஒரு வைணவர். ஓகேங்களா. வைணவ சமயத்தை சார்ந்தவர். அதே ஆதிசங்கரர் சொன்னது அத்வைதம். அத்வைதம் அப்படின்ற கோட்பாட்டை சொன்னது ஆதிசங்கரர். குருநானக் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிய வம்சத்தை தோற்று வச்சுருப்பாங்க. விதோபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருமாலுடைய ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அவதாரங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா விதோபா அவதாரம். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹொய்சாளர்கள் ஆட்சி செய்த பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹொய்சாளர்கள் ஆட்சி செய்த பகுதி, ஹொய்சாளர்கள் ஆட்சி செய்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. சரிங்களா. பேலூர் என்று அழைக்கப்பட்ட கர்நாடகா பகுதியை தான் ஹொய்சாளர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. வாராங்கல் பகுதி, தேவகிரி பகுதியில் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா தேவகிரியை வந்துட்டு பார்த்திங்கன்னா யாதவர்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. சரிங்களா. தேவகிரியை யாதவர்கள், காகத்தியர்கள் வந்துட்டு வாராங்கல் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. ஹொய்சாளர்கள் அந்த பேலூர் கர்நாடகா பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கம்பராமாயணம் அந்த நூட்கள், இந்த சைடு ஆசிரியர்கள் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்பராமாயணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுதியது கம்பர். பட் அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் தான் அதை வந்துட்டு வெளிவிட்டிருந்திருப்பார். அதனால் ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நெக்ஸ்ட்டு சேக்கிழார் எழுதியது வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம். மூவருலாவை எழுதியது ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி எழுதினது செய்யங்கொண்டார். சரிங்களா. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 2314 ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். கம்பராமாயணம் வந்து எழுதியது கம்பர். அவர் ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு வெளிவிட்டிருந்திருப்பார். சேக்கிழார் எழுதியது பெரிய புராணம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வந்து அதை வெளிவிட்டிருந்திருப்பார். மூவருலாவை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். மூவருலா அப்படின்னா உலா அப்படின்ற சிற்று இலக்கியத்தை சார்ந்தது. 3 அரசர்களினுடைய உலா பகுதியை சேர்ந்தது தான் மூவருலா. அந்த 3மே எழுதினது ஒட்டக்கூத்தர் தான். அதை 3ஐயும் சேர்த்து மூவருலான்னு சொல்லிட்டாங்க. யாருது அப்படின்னா விக்ரம சோழன் உலா, இரண்டாம் குலோத்துங்கன் உலா, அதுக்கப்புறம் இரண்டாம் ராஜராஜன் உலா அப்படின்னு 3 பேருடைய உலா பகுதிகளை சேர்ந்தது தான் மூவருலா. கலிங்கத்து பரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்துட்டு எழுதியது செய்யங்கொண்டார். பரணி அப்படின்னா போரில் 1000 யானைகளை வெற்றி கொண்டவர் நினைவாக பாடப்படுவது, வெற்றி பெற்றவருடைய அந்த இதை பாடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பரணி. கலிங்கத்து பரணி அப்படின்னா கலிங்கத்து நாட்டோடைய அரசனை வந்துட்டு தோற்கடிச்சதுனால தான் அதுக்கு பேர் கலிங்கத்து பரணின்னு வந்தது. இவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் இருந்த படைத்தளபதியை வந்துட்டு பாராட்டி தான் இந்த நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.